ஒரு முறை ஒரு பெரிய தேவ ஊழியர் இருந்தாராம். அவர் கீழே ஒரு இளம் ஊழியன் அவரிடத்துல ட்ரைனிங் எடுத்தானாம். அப்போது அவன் அடிக்கடி சொல்வானா, பாஸ்டர் என்ன பாஸ்டர் நீங்கள் உங்கள் ரூம்லேயே இருக்கிறீங்க, நம்ம வெளியே போய் ஊழியத்துக்கு போகலான்னு ரொம்ப தொந்தரவு பண்ணுவானா. அப்போது இவனுடைய தொந்தரவு தாங்காமல் பாஸ்டர் சொன்னானா, சரிப்பா இன்றைக்கி நம்ம ஊழியத்துக்கு போகலாம், நீ ரெடி ஆகிடு அப்படின்னார். என்ன ஊழியம்? ஐயா தெருவில் போய் ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொன்னார். உடனே இவன் என்ன செய்தான், 2-3 பிரசங்களை எடுத்தான், சாட்சிகளெல்லாம் ஆயத்தம் பண்ணி நம்ம பாஸ்டரோட நம்ம ஊழியத்துக்கு போகிறோன்னு சொல்லி ஒரு ட்ரம் எடுத்துக்கிட்டான், ஒரு மெகஃபோன் எடுத்துக்கிட்டான், கூட கொஞ்சம் ட்ராக்ஸு பேக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரெடியாக நின்னான். பாஸ்டர் வந்து அவர் வாப்பா போகலான்னு சொல்லி வீட்டை விட்டு கிளம்பினார். நேராக போனார், ஒரு தெருவுக்கு போனார், 2வது தெருவு போனார், 3வது தெருவு போனார். நடந்துக்கிட்டே இருக்கார். அங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, ஜனங்க நிறைய பேர் நிற்கிறாங்க. இந்த பையன் நினச்சான், இது அட்டகாசமான ஒரு ஸ்டேஜ் ஆச்சு, இங்கே நின்று நம்ம ஊழியம் செஞ்சால் நிறைய பேர் நம்ம வசனத்தை கேட்பாங்க, இங்கே சாட்சி சொன்னால் நல்லா இருக்குமே நம்ம நினச்சிட்டே இருக்கான். இவர் நிற்கவே மாட்டேங்கிறாரு. நடக்கிறார் மனுஷன் நிற்காம நடந்துகிட்டே இருக்கார். இவன் எதுவும் பேச முடியல. ரோட்டில் அவர் பின்னாடி எல்லாத்தையும் தூக்கிட்டு பின்னாடியே போகிறான். இவர் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நடந்தார் பாருங்க. சுற்றி நடந்து நேராக வீட்டுக்கு வந்துட்டாராம். இவனுக்கு என்ன பாஸ்டர், நம்ம ஒரு இடத்துல கூட நின்று ஒரு பாட்டு பாடல, ஒரு சாட்சி சொல்ல, ஒரு பிரசங்கம் பண்ணல, இப்படி வந்துட்டீங்களே. இல்லைப்பா மகிமையான ஊழியம் நாம் இன்னைக்கு செஞ்சுருக்கோம் அப்படின்னார். என்ன மகிமையான ஊழியம் இது? அப்போ என்ன பாஸ்டர் ஒன்றுமே நம்ம சொல்லலையே, ஊழியமே. அவர் சொன்னாரா, இங்கே பாரு, நீனும் நானும் நடந்து வந்தோம் பாரு, அதான் ஊழியம். அங்கே 10,000 பேர் பார்த்துக்கிட்டு இருந்தான் பாரு, நம்ம நடந்ததையும் போனதையும் வந்ததையும் நம்முடைய பார்வையும் நம்முடைய தோற்றத்தையும் பார்த்தான் பாருப்பா, அதான் ஊழியம். பேச்சல்ல ஊழியம், நம்முடைய நடக்கையும் நம்முடைய வாழ்க்கை தான்ப்பா ஊழியம். அதை நாம் சாட்சியாக நிலைநிறுத்துவோம். ஆனால் நம்மை ஒருவன் அசட்டை பண்ண மாட்டான். வார்த்தைகளை கூட அசட்டை பண்ணிடுவாங்க, ஆனால் வாழ்க்கையை நாம் சீராய் வாழுவோம். ஆனால் அசட்டை இல்லாத வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவார்.